வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதான் செய்யும். ஆனா நமக்கு சில அடிகளா விழுது, பல அடிகள் விழுது. சரி அதெல்லாம் நம்ம ஆராய வேணாம். காலையிலேயே சண்டேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். கிச்சனுக்கு ஏந்திச்சு வந்து பார்த்தா, ஷிங்க் ஃபுல்லா சாமான் நிரம்பி கிடக்குது. அது என்னமோ தெரியலங்க. எங்க வீட்ல மட்டும் அமுத சுரபி மாரி இந்த ஷிங்க்லேருந்து சாமான் சொரந்துக்கிட்டே இருக்கும். நான் கழுவிட்டே இருப்பேன். அது சொரந்துக்கிட்டே தான் இருக்கும். வீட்ல இருக்கிறது என்னமோ 2 பேர் தான். ஆனா 10 தட்டு, 2 குக்கரு இப்படி இருக்கும். எனக்கு இந்த சாமான் கழுவுறது கூட கஷ்டம் கிடையாதுங்க. அதுல இந்த குக்கர் இருக்கு பாருங்க, அவன் தாங்க எனக்கு பெரிய எதிரி. இவன மட்டும் யாராவது கழுவி குடுத்துருங்களேன். மீதி குழந்தைங்களலாம் நான் கழுவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்குங்க. சரி காலையில என் வீட்டுக்காரர் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாரு. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் பண்ணணும். சண்டேஸ்ல தான் மோஸ்ட்லி நான் எல்லா வேலையுமே செய்வேன். எனக்கு வீக் டேஸ்ல ஆஃபீஸ் போணும் அப்படிங்கிறதுனால சண்டேஸ்ல முடிச்சா தான் வீக் டேஸ் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இன்னைக்கு வந்து காலையில எந்திரிச்சு துணியெல்லாம் துவைச்சுட்டு காய வச்சு மடிச்சு வச்சாச்சு. மாவும் அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இல்லன்னா வந்து வீக் டேஸ்ல நைட் டிஃபனுக்கு நான் பைத்தியமே புடிச்ச மாரி சுத்திக்கிட்டு இருப்பேன். என்ன செய்யறதுன்னு தெரியாம. இப்ப வந்து நான் இப்பதான் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். டைம் வந்து ஒரு 2:30 கிராஸ் ஆயிடுச்சு. எப்படியும் 4 மணி ஆயிடும்னு நெனைக்கிறேன் நான் சாப்பிடுறதுக்கு. இந்த கவர்மெண்ட்டா பார்த்து நமக்கெல்லாம் லீவ் விட்டா தாங்க உண்டு. ஆஃபீஸ்ல கூட 2 நாள் லீவ் விடுறாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு வீட்ல 24/7 வேலை இருந்துட்டே இருக்கு. என்னதான் வேலை செய்வோமோ தெரியாது. ஆனா வேலை செய்றேன்னு சுத்திக்கிட்டே இருப்போம். கவர்மெண்ட்ல இந்த லேடீஸ்க்கெல்லாம் ஒரு நாள் லீவ் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பத்தவே அந்த ஒரு நாள் அவங்க தொடக்கூடாது. வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஷிங்க்ல சாமான் கண்டிப்பா தொடவே கூடாது. கட்டில்ல விட்டு எந்திரிக்கவே கூடாது. எல்லாமே அவங்களுக்கு கட்டிலுக்கே வரணும். அப்படிங்கிற மாரி ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. ஆனாலும் நம்மலாம் சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படி. லீவுன்னு நமக்கு சொன்னா கூட நம்மளா ஏஞ்சு போய் தானா ஷிங்க்குள்ள நம்ம கை போய் சாமான் கழுவ ஆரம்பிச்சிரும். காலு வந்து தொடப்பத்த எடுக்க போயிடும் நடந்து தானாவே. ஏன்னா நமக்கு டஸ்ட்ட பார்த்தா புடிக்காது. அழுக்கு தட்ட பார்த்தா புடிக்காது. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். என்ன செய்வோம்னே தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒண்ணு கிச்சன்ல உருட்டிக்கிட்டே இருப்போம். அது வந்து நம்ம அந்த மாரி பழகிட்டோமா என்னமோ தெரியல. என் வீட்டுக்காரர் சொல்லிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் என்னமோ கிச்சன்ல உருட்டிக்கிட்டே இருக்கே. என்னதான் பண்ணுவ? முடிச்சுட்டு வாயேன் கொஞ்சம் வெளியில அப்படின்னு சொல்லுவாரு. அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா வந்து ஆஃபீஸ்க்கு ரொம்ப தூரம் அவர் டிராவல் பண்ணிட்டு வரணுங்கிறதுனால நான் அவர டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நானே வந்து செய்ய ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு வந்து இப்ப பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த பிரியாணி ரெடி ஆனதும் ஒரு 1/2 அன் ஹவர்ல சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாங்க. ஒரு 1 ஹவர் தான் வந்து மோஸ்ட்லி எனக்கு சண்டேஸ்ல வந்து ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் டீ, காஃபி போடணும். எப்பவுமே நாங்க சண்டேஸ்ல இல்ல நார்மலாவே வந்து ஒரு வேளை மட்டும் தான் லஞ்ச் வந்து சாப்பாடு சாப்பிடுவோம். மீதி டைம்ல வந்து ஒரு தோசையோ, இட்லியோ அந்த மாரி லைட்டா டிஃபன் தான் சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரி நாங்க பழகிட்டோம். இப்ப நைட்ல எங்கனால லஞ்ச் வந்து சாரி சாப்பாடும் வந்து ஃபுல்லா ஹெவியா சாப்பிட முடியல. ஏன்னே தெரியல எங்களுக்கு அந்த மாரி பழகிட்டதுனால அந்த மாரி நாங்க ஆயிடுச்சு. இப்ப பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டே இருக்குங்க. இது வாசனை கமகமன்னு வருது. இப்பவே எனக்கு பசி வயித்த கிள்ளுது. இத சாப்பிட்டுட்டு போயிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே யோசிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க சாட்டர்டே, சண்டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொன்னீங்கன்னா நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.